சுடரினை ஏற்றி வைத்த எமது பாடசாலை அமைப்பாளருக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு பாடசாலையின் அதிபர் திரு சி பிரதிபன் ஐயா அவர்களை அடுத்த சுடரினை ஏற்றி வைக்க வருமாறு அன்புடன் அழைக்கின்றேன். சுடரினை ஏற்றி வைத்த எமது வித்தியாலய அதிபருக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு அடுத்த சுடரினை ஏற்ற வருமாறு நாம் அழைப்பது எமது வித்தியாலயத்தின் பிரதி அதிபர் திருமதி தே கரண் அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். சுடரினை ஏற்றி வைத்த எமது பிரதி அதிபருக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு அடுத்த சுடரினை ஏற்ற வருமாறு எமது வித்தியாலயத்தின் பகுதி தலைவர் தரம் 4-5க்கு பொறுப்பாக இருக்கும் திரு ஈனா ரவீந்திரன் ஐயா அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். ஏற்றி வைத்த ரவீந்திரன் ஆசிரியர் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு எமது வித்தியாலயத்தின் தரம் 1 தொடக்கம் 3 வரையான பகுதிக்கு பகுதி தலைவராக இங்கு விளங்கும் திருமதிக்கான தேவிபாகன் ஆசிரியர் அவரை அடுத்த சுடரினை ஏற்றி வைக்குமாறு அன்போடு அழைக்கின்றேன். சுடரினை ஏற்றி சென்ற ஆசிரியருக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு அடுத்த சுடரினை ஏற்ற வருமாறு மாணவர் சார்பாக 2025ஆம் ஆண்டு தரம் 1 கல்வி நடத்த வருகை தந்திருக்கும் மாணவர் சார்பாக ஒருவரை வந்து சுடரினை ஏற்றி செல்லுமாறு அன்போடு அழைக்கின்றேன். சுடரினை ஏற்றி சென்ற மாணவனுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு அடுத்த சுடரினை ஏற்ற வருமாறு நான் அழைப்பது எமது
எங்கள் பாடசாலையின் EPSI இணைப்பாளர் திருமதி ரீட்டா கலைச்செல்வன் அவர்களே, பாடசாலை அபிவிருத்தி செயலாளர் திரு குகன் அவர்களே, ஆசிரியர்களே, பெற்றோர்களே மற்றும் எனதருமை மாணவர்களே, உங்கள் அனைவருக்கும் காலை வணக்கம். குட் மார்னிங். குட் மார்னிங். இன்றைய நாள் தரம் 1 மாணவர்களுக்குரிய வரவேற்பு தினமாக இலங்கை முழுவதும் இன்றைய நாள் பிரகடனப்படுத்தப்பட்டுள்ளது. அதற்கமைய எமது பாடசாலையிலும் இன்றைய நாள் வரவேற்பு நிகழ்வு மிக சிறப்பான முறையில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. தரம் 2 மாணவர்கள் மற்றும் பெற்றோர்களின் ஏற்பாட்டில் இந்த நிகழ்வு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு வருடமும் இந்த நிகழ்வானது மிக சிறப்பான முறையில் எமது பாடசாலையில் நடைபெறுவது வழக்கமாக உள்ளது. அந்த வகையில் இம்முறையும் மிக சிறப்பான முறையில் தரம் 2 மாணவர், பெற்றோர் மற்றும் ஆசிரியர்களின் ஏற்பாட்டில் இம்முறை நிகழ்வுகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. வலய கல்வி பணிப்பாளரின் பணிப்புரைக்கு அமைய மிக குறைந்த நேரத்தில் இந்நிகழ்வு நாங்கள் நிகழ்த்தி முடிக்க வேண்டிய நிலையில் காணப்படுகிறோம். தரம் 1க்கு வருகை தரும் மாணவர்கள் எமது பாடசாலையை பொறுத்தவரை மிக இன்முகத்துடன் வரவேற்கப்படுவதுடன் மாணவர்களும் மிக விருப்பத்துடன் இங்கே கல்வி கற்பது காணப்படுகிறது. அதற்கமைய கற்றல் சூழலும் இந்த வருடம் மாற்றப்பட்டுள்ளது. எமது பாடசாலை ஆசிரியர்களின் செயற்பாடுகள் வகுப்பறைகள் புதிதாக்கப்பட்டதுடன் புதிய செயற்திட்டங்களும் அவர்களுக்காக நடைமுறைப்படுத்த உள்ளது. பாடசாலைக்கு மாணவர்கள் வரும்போது 7:30 முதல் எமது பாடசாலைக்கு வர வேண்டியது கட்டாயமாகும். இது பெற்றோரின் கவனத்திற்கு. 7:30 பிந்தி நீங்களோட மாணவர்களை அனுப்புவதாக இருந்தால் அந்த பிள்ளை தொடர்ச்சியாக அதற்கு பழகிவிடும். தயவு செய்து 7:30 முதல் உங்களது மாணவர்களை இங்கே அனுப்பி வைக்கவும். அத்துடன் நீங்கள் ஒரு வாரத்துக்கு மாத்திரமே தங்களுக்கான அனுமதி வழங்கப்படும். வகுப்பறையை கொண்டு உங்களோட பிள்ளையை விடுறது ஒரு வாரம் மாத்திரமே உங்களுக்கான அனுமதி. அதற்கு பின் நீங்கள் தொடர்ச்சியாக வகுப்பறையை கொண்டு உங்களோட மாணவர்களை விடுறதுக்கு உங்களுக்கு அனுமதி இல்லை. மாணவர்களை நீங்கள் அந்த முன் கேட்டோட உங்களோட மாணவர்களை விட்டு பழக்கி விடணும். 10 தினங்கள் உங்களுடைய மாணவர்களுக்குரிய திறன் ஆய்வு செய்கிறதுக்குரிய செயற்பாடுகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இப்போ 3 நாட்கள் முடிவடைந்திருக்கிறது. இன்னும் 7 நாட்கள் நடைபெறும். அதற்கு பின்புதான் உங்களுக்குரிய வகுப்பறைகள் சரியான வகுப்பறைகள் வழங்கப்படும். 2 வகுப்புகளாக பிரிந்து ஆசிரியர்களுக்கு வகுப்பறைகள் வழங்கப்பட்டிருந்த போதிலும் திறன் அடிப்படையில் மீண்டும் வகுப்பறைகளுக்கு மாணவர்கள் பிரிக்கப்படுவார்கள் என்பதை தங்களுக்கு குறிப்பிட விரும்புகிறேன். திறன் அடிப்படையில் பிரிக்க வேண்டிய கட்டாயம் காணப்படுவதனால் 10 நாட்களில் ஆசிரியர்கள் இனங்கண்டு திறன் அடிப்படையில் மீண்டும் தங்களது வகுப்புகள் பிரிக்கப்படும் என்பதை தங்களது கவனத்திற்கு தெரியப்படுத்துகின்றேன். தரம் 1 மற்றும் தரம் 2க்கு இப்போது எந்த ஆசிரியர் உங்களுக்கு வழங்கப்படுவாரோ, அதாவது இந்த 10 நாளுக்கு பிறகு உங்களுக்கு கண்டினியூ பண்ணுற டேட் உங்களுக்கு குரூப்பில் போடப்படும். எப்போ இருந்து உங்களை பிள்ளைய தொடர்ச்சி ஆவார்னு சொல்லி அந்த நாளில் இருந்து உங்களுக்கு யார் வகுப்பாசிரியர் வழங்கப்படுகிறாரோ அந்த வகுப்பாசிரியரே உங்களுக்கு தொடர்ச்சியாக தரம் 2 வரை செல்வார். தரம் 3ற்கு நீங்கள் செல்லும் போது திரும்ப மீண்டும் ஒரு பரீட்சை ஒன்று நடைபெறும். அல்லது உங்களோட தவணை புள்ளியை வச்சு மீண்டும் வகுப்பு பிரிக்கப்படும் என்பதை உங்களிடத்தில் திரும்ப சொல்லிக் கொள்ளும். வகுப்பு 2 தடவை முதலாம் ஆண்டும் 2ஆம் ஆண்டு கூறிய பிரிவை நாங்கள் 1 வீக்கில் செய்வோம். அது முடிய 3ஆம் ஆண்டில் மீண்டும் பிரிக்கப்படும். எங்களது பாடசாலை மாடல் ஸ்கூலாக அறிவிக்கப்பட்டிருக்கிறதால இந்த வலயத்தில் இருக்கிற மாடல் ஸ்கூல்களில் எங்களோட பாடசாலையும் உண்டு. அதற்கமைய நிறைய செயற்திட்டங்கள் எமது பாடசாலையில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அதற்கு நீங்கள் முழுமையாக பங்களிப்பு செய்து கொண்டிருக்கிறீங்க. இனிமேலும் உங்களுடைய பங்களிப்புகளுக்கு தேவைப்படும். இன்றைய நாள் வருகை தந்திருக்கிற பெற்றோர் இனி வரும் காலங்களிலும் உங்களுக்கு மீட்டிங் என்று அறிவிக்கப்படும் இடத்து நீங்கள் வருகை தருவது கட்டாயம். மாணவர் நலன் கருதி மீட்டிங் உங்களுக்கு வைக்கப்படும் பொழுது நீங்கள் வருகை தருவது கட்டாயம். அனைத்து வகுப்புகளும் இப்போது இருக்கிற 2ஆம் ஆண்டு தொடக்கம் அனைவரும் இங்கே வருகை தருவார்கள். அதுபோன்று நீங்களும் உங்களுக்கு தரம் 1க்கான மீட்டிங் வைக்கப்படும் போது நீங்கள் வருகை தருவது இங்கே கட்டாயமாக காணப்படுது. பாடசாலையில் உங்களுக்கு சத்துணவு வழங்கப்படும். எமது பாடசாலை சத்துணவு திட்டத்தில் காணப்படுவதால்
சத்துணவு வழங்கப்படும். அந்த உணவு பாடசாலையில் மாணவர்கள் உண்பது, சமத்துவத்துக்காக உண்பது இங்கே கட்டாயம். நீங்கள் வீட்டிலிருந்து சாப்பாடு அனுப்ப தேவையில்லை, இங்கே பிள்ளைகள் சாப்பாடு சாப்பிட்டு கொள்ளும். உங்களுக்கு முழுமையாக வகுப்பு ஆரம்பிக்கப்பட்ட பிறகு அனைத்து மாணவர்களுக்கும் வழங்கப்படும். வருகை தரும் ஒவ்வொரு தினமும் இங்கே பாடசாலையில் அவங்களுக்கு சத்துணவு வழங்கப்படும். இனி வரும் நாட்கள் அனைத்திலும் அவங்களுக்கு உணவு வழங்கப்படுவது இங்கே கட்டாயமாக உள்ளது. மற்றும் ஒரு முக்கியமான ஒரு தகவல், அசம்பிளி நடக்கிற நேரம் அங்கே நீங்கள் வெளியால் நின்று உங்களோட பிள்ளை நிற்குதான் நடக்குதான்னு பார்க்க தேவை. நீங்கள் ஒரு தரம் பார்க்க பழக்கினீங்கன்னா மற்ற பிள்ளைக்கும் பேரண்ட்ஸ் தேவைப்படும். அப்போ ஒவ்வொரு பிள்ளைகிற பேரண்ட்ஸையும் கூப்பிட கத்தும் பிள்ளை. தயவு செய்து நீங்கள் விட்டுட்டு போனால் சரி, அவடத்தை நின்று நீங்கள் பார்க்க தேவை. நம்மளோட தமிழில் சொல்கிறோம்னா புதுலம் பார்க்குறது. நீங்கள் அவடத்தை நிற்க தேவை, யாருமே நிற்க தேவை. நீங்கள் மோட்டர் பைக் அடிப்படை ஸ்டாண்ட் பண்ணிட்டு பிள்ளைகளை பார்த்து கொண்டு இருக்கீங்க. பிள்ளை என்ன செய்ய மாட்டா, நாளைக்கு உங்களோட பிள்ளை ஒவ்வொரு நாளை நீங்கள் தேவைன்னு சொல்லும், அடுத்த பிள்ளை அவங்களோட அம்மா அப்பா வர சொல்லி கத்தும். தயவு செய்து அவடத்தை நிற்கிற விஷயத்தை நீங்கள் என்னோட விட்டுக்கொள்ளணும். மற்றது இன்னும் ஒரு செயற்திட்டம், 21ஆம் நூற்றாண்டுக்கான பாடசாலை செயற்திட்டத்திலேயும் எங்களோட பாடசாலை உள்வாங்கப்பட்டிருக்கு. அதற்குரிய செயற்பாடுகளும் நாங்கள் மேற்கொண்டு கொண்டிருக்கிறோம். தேவைகள் ஏற்படும் இடத்து உங்களுக்கும் அதற்கான விளக்கங்கள் உங்களுக்கு வழங்கப்படும். பாடசாலை முதல் இருந்ததை விட முன்னேற்றகரமான பாதையை நோக்கி நாங்கள் சென்று கொண்டிருக்கோம், இனிமேலும் சென்று கொண்டிருக்கோம். எங்களோட நோக்கம் எமது பிரதேசத்தில் இருக்கிற பாடசாலை கட்டாயமாக ஒரு டவுன் சைடில் இருக்கிற ஸ்கூலோட ஸ்டாண்டர்டு விரிக்க வேணும். இப்போ கிட்டத்தட்ட நாங்கள் கொண்டு வந்துட்டோம், டீச்சர்ஸும் ரெடி, நாங்களும் செயற்பாடு செஞ்சு கொண்டு வந்து கொண்டிருக்கோம், பிள்ளைகளும் ரெடி. பேரண்ட்ஸ் நீங்கள் எங்களோட ஓடுனா சரி கூட. விமர்சனங்கள் வரும், விமர்சிப்புகள் வரும், கண்டன கடிதங்கள் வரும், ஃபேஸ்புக்கில் எழுதுவாங்க. இதனை பற்றி பொறிவன்ற அளவில் நான் இல்லை, நான் தலைக்க போகிற டைப்பும் இல்லை. நீங்கள் என்னென்ன காய்ச்சாலும் சந்தியில் 2 காய்ச்சல் அழிஞ்சிருந்தான், நீங்கள் நர்சரியில் 2 காய்ச்சல் அழிஞ்சிருந்தான், வெளியில் கோயிலடியில் 2 காய்ச்சல் அழிஞ்சிருந்தான். எனக்கு கதை சேரும் சேர்ந்தாலும் அதை பற்றி நான் பொறி பண்ண மாட்டேன். நான் இந்த ஸ்கூலை டெவலப் பண்ணிட்டு தான் போய் சேருவேன். இருக்கிற காலம் அவ்வளவும் இதுக்குரிய டெவலப்மெண்ட் கட்டாயம் நடக்கும். எந்த எதிர்ப்பு வந்தாலும் நடந்து இது. பேரண்ட்ஸை நம்பி தான் நான் இந்த ஸ்கூல் ரன் பண்ணுறேன். 100% சொல்கிறேன், பேரண்ட்ஸை நம்பி தான் ஸ்கூல் ரன் பண்ணி கொண்டிருக்கேன். நான் வேறு ஒருத்தர வெளி உதவிகளை நாடுறது நான் குறைவு. உங்களோட ஒத்துழைப்பு எனக்கு கட்டாயம் தேவை. இவ்வளோ நாள் இருக்கிற பேரண்ட்ஸ் என்னோட உதவியாக வந்து கொண்டிருக்கிற மாதிரி நீங்களும் என்னோட தொடர்ச்சியாக உதவியாக வரணும்னு கேட்டுக்கொண்டு என்னுடைய தலைமை உரையை தலைமை உரையினை நிகழ்த்தி சென்ற எமது வித்தியாலய அதிபருக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு அடுத்த நிகழ்வாக பேச்சூர் தரம் 2 மாணவி பிரணிதா அவர்களை அன்போடு தொடர்பாக தனது உள்ளக்கிடக்கைகளையும் எமது பாடசாலையின் உள்ளக்கிடக்கைகளையும் முன்பெறுவதற்காக அறிவொளி பெருக்கும் பூஞ்சோலை கல்வி கண் துறக்கும் கபின் கூடவே ஆரம்ப பாடசாலை. கற்றோருக்கு சிறப்பு சென்ற இடமெல்லாம் கல்வியால் வாழ்வு மேன்மையடையலாம். மன்னன தகுமே எண்ணும் கொழுத்தும் கச்சித கரணும் தவறாமல் தினமும் அறிவின் துணையால் எதையும் வெல்லலாம். அதுவும் வரமாகும் பள்ளி படிப்பார். அடிப்படை கல்வி ஆரம்ப பாடசாலையில் அதுவே படிக்கெல்லாம் அமையும் உலகில். சீருடை அணிந்து புத்தக பையுடன் சிறுவர் சிறுமியர் பள்ளிக்கு வந்திட சிந்தியும் கல்வியால் வாழ்வும் சிறப்புறும் சிந்தையும் பிரியும் அஞ்ஞானம் விலகும். கல்விக்கும் ஆசானை மதித்து பழகு படிப்பே செல்வம் உணர்ந்து ஒழுகு. பட்டங்கள் பல பெற்று பாரினில் சிறந்திட படிப்பு அவசியம் அறிவாய். நன்றி, வணக்கம். மாணவிக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு அடுத்ததாக நாம் அழைப்பது எமது பாடசாலை இணைப்பாளர் திருமதி ரீட்டா கலைச்செல்வன் அவர்களை அதிதிகள் உரை ஆற்ற வருமாறு
அவர்களே, பாடசாலை அபிவிருத்தி சங்க செயலாளர் அவர்களே, பெற்றோர்களே, அன்பான மாணவ செல்வங்களே, உங்கள் அனைவருக்கும் எனது அன்பான நேர வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டோம். இன்றைய நாள் ஒரு பொன்னான நாள். நாடு பூராகவும் இந்த தேசிய வேலை திட்டம் இன்று ஒவ்வொரு பாடசாலைகளிலும் தரம் 1 மாணவர்களை வரவேற்கின்ற நிகழ்வு மிகவும் விமர்சையாக இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. அந்நிகழ்வில் ஒரு பகுதி எமது பாடசாலையிலும் தற்போது இடம்பெற்றுக் கொண்டிருப்பதையிட்டு பெருமகிழ்ச்சி கொள்கின்றேன். அந்த வகையிலே இவ்வருடம் 66 மாணவர்கள் பழுகாமம் விபுலானந்தா வித்தியாலயத்தில் இணைப்பு செய்யப்படுகின்றார்கள். அவர்கள் ஒவ்வொருவரும் பட்டாம்பூச்சிகளாக இன்று சிறகடித்துக் கொண்டிருப்பதை பார்க்கும்போது நான் அகமகிழ்ச்சி அடைகின்றேன். இன்று வருகை தந்திருக்கின்ற இந்த மாணவர்கள் தொடர்ந்து முதலாவது நாளாக இன்று பாடசாலையில் தங்களது கனவுகளோடு கால்களை பதித்திருக்கின்றார்கள். பெற்றோர்கள் பெரிய ஒரு எண்ணத்தோடும் கற்பனைகளோடும் தனது மாணவர்களை இங்குள்ள ஆசிரியர்களை நம்பி இந்த பாடசாலையில் ஒப்படைத்திருக்கின்றார்கள். இங்கே இருக்கின்ற உங்களது அதிபரும் மிகவும் திறமையான ஒரு அதிபர். அவர் மட்டக்களப்பில் இருந்த ஒரு பிரபல பாடசாலையான தேசிய பாடசாலையில் ஆசிரியராக பிரதி அதிபராக கடமையாற்றிய ஆங்கில புலமையும் வாய்ந்த ஒரு தலைமைத்துவம் திறந்த ஒரு சிறப்பான அதிபர். அவரின் தலைமைத்துவத்தின் கீழ் சிறப்பான செயல்பாடுகள் அண்மை காலமாக இப்பாடசாலையில் முன்னெடுக்கப்பட்டு வருவதையிட்டு நான் அறிந்து பாராட்டுகின்றேன். அதிபர் அவர்களையும் இவரிடமும் நிறைய செயற்திட்டங்கள் பாடசாலையில் முன்னெடுக்கப்பட உள்ளது. அதே போன்று அண்மையின் வழியான தரம் 5 புலமை பரிசு பரீட்சையிலும் நமது பாடசாலை 5 மாணவர்கள் வெட்டுப்புள்ளிக்கு மேல் பெற்று சித்தி அடைந்திருக்கின்றார்கள். 72 மாணவர்கள் பரீட்சைக்கு தோற்றி 55% மாணவர்கள் 70க்கு மேல் புள்ளிகளை பெற்றிருக்கின்றார்கள். ஆகவே இதனை கற்பித்த ஆசிரியர்களை இவ்விடத்தில் நான் பாராட்டுவதோடு அவர்களை வழிநடாத்திய அதிபர்களையும் பாராட்டுகின்றேன். இம்மாணவர்கள் சிறந்த பெறுவர்களை பெற்றுக்கொள்வதற்கு ஒத்துழைப்புகளை வழங்கி கொண்டிருக்கின்ற எமது பெற்றோர்கள் மற்றும் பழைய மாணவர்கள், பாடசாலையின் அபிவிருத்தி சங்க உறுப்பினர்கள் அனைவரையும் இவ்விடத்தில் நான் பாராட்டி எமது பட்டிருப்பு வலய கல்வி அலுவலகம் சார்பாக நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். அதே போன்று இந்த மாணவர்கள் தொடர்ச்சியாக பாடசாலைக்கு வந்து தமது கல்வியை தொடர்ச்சியாக பெற்று சிறந்த பெறுபவர்களை எதிர்காலத்தில் பெறுவதற்கு பெற்றோரது பங்களிப்பு மிகவும் முக்கியமானது. இன்ற பொழுதில் பெரிதுவக்கும் தன் மகனை சான்றோன் என கேட்ட தாய். அதே போல அவை அந்த குழந்தை பிறந்தவுடன் எவ்வளவு மகிழ்ச்சி அடைவீர்களோ அதைவிட மகிழ்ச்சி எப்போ என்று சொன்னால் உங்களோட பிள்ளைகளை ஒரு கல்விமான்களாக அல்லது ஒரு கற்றவர்களாக நீங்கள் இவ்வாறான பரீட்சைகள் பெறுபவர்கள் மூலம் பெறுபவர்களை பெறும்போது நீங்கள் அடைவீர்கள். அண்மையில் வந்த புலமை பரிசு பரீட்சையில் உங்கள் மாணவர்கள் வெட்டுப்புள்ளிகளுக்கு மேல் பெற்ற போது அந்த பெற்றோர்கள் பெற்ற உவகை அவர்களுக்கு விளங்கும். ஆகவே இந்த உவகையை வேறு எவராலுமே பெற்றுக்கொள்ள முடியாது. ஆகவே உண்மையிலேயே பெற்றோராகிய எங்களுக்கு கிடைக்கின்ற உண்மையான மகிழ்ச்சி என்கின்ற ஒரு பிள்ளை கல்வியில் உயர்வடையும் போதுதான். நீங்கள் எந்த ஒரு செல்வத்தையும் சேர்த்து வைக்க வேண்டியதில்லை. உங்களோட பிள்ளைகளுக்கு கல்வி செல்வத்தை வழங்குங்கள். இந்த இலவச கல்வியை, கட்டாய கல்வியை, அனைவருக்குமான கல்வியை சரி நிகராக அந்த பிள்ளைகள் ஒவ்வொருவரும் பெற்றுக்கொள்வதற்கு உங்களுக்கு ஒத்துழைப்பை முழுமையாக வழங்குங்கள். அதன் போது அந்த பிள்ளை எல்லா செல்வத்தையும் எதிர்காலத்தில் தானாக தேடிக்கொள்ளும். நீங்கள் சொத்து சேர்த்து வைக்க வேண்டிய அவசியமில்லை. நீங்கள் வேறு எதையுமே இந்த பிள்ளைக்காக ஓடி ஓடி உழைத்து சேர்க்க வேண்டிய அவசியமில்லை. இந்த கல்வி செல்வத்தை பெறுவதற்கு உங்களால் என்ன ஒத்துழைப்புகளை வழங்க முடியுமோ அவ்வளவையும் சரியாக வழங்கும் போது அந்த பிள்ளை எல்லா சவால்களுக்கும் முகம் கொடுக்கக்கூடிய ஒரு நற்பிரஜையாக திகழும் என்பதில் சந்தேகமில்லை. சிறிய ஒரு தவறு புலமை பரிசு பரீட்சையில் 70 புள்ளிகளுக்கு பெற்ற மாணவர்களின் விகிதம் 74 விகிதம், 55 என்று தவறுதலாக சொல்லிவிட்டேன். 70 புள்ளிகளுக்கு மேல் பெற்றிருக்கின்றார்கள். இனி சென்ற வருடத்தை விட ஒரு 10% அதிகரிப்பு இவரிடம் காணப்படுகின்றது. இனி
எதிர்வரும் வருடத்திலும் அது இன்னும் 10% அதிகரிக்க வேண்டும். அதுக்கு ஒவ்வொரு பெற்றோரது ஒத்துழைப்பும் அவசியம் என்று அன்போடு கேட்டுக்கொண்டதோடு இங்கு பாடசாலையில் நடைபெறும் நிகழ்வுகளில் அதிபர் கேட்டுக்கொண்டது போல பெற்றோர்கள் அழைக்கும் போது தவறாது வருகை தர வேண்டும். அதே போன்று தொடர்ச்சியாக உங்களது பிள்ளைகளில் உங்களது அவதானிப்பு இருக்க வேண்டும். அவர்கள் கற்றல் கற்பித்தல் செயற்பாடுகளை முழுமையாக நீங்கள் அவதானிக்க வேண்டும். ஒவ்வொருவருக்கும் அந்த பொறுப்பு இருக்கின்றது. தினமும் பிள்ளையை பாடசாலைக்கு ஒழுங்காக அனுப்பி வைப்பதோடு அவர்கள் கற்றல் செயற்பாடுகளை கொப்பிகளை எல்லாம் நீங்கள் அவதானிக்க வேண்டும். அவதானித்து வகுப்பாசிரியருடன் நீங்கள் தொடர்ச்சியாக ஒரு நல்ல தொடர்பில் இருக்க வேண்டும். அதுக்காக நான் வகுப்பாசிரியர்களுக்கு தொல்லை கொடுக்க வேண்டும் என்று சொல்லவில்லை. உங்களோட பிள்ளைகள நடவடிக்கைகள் தொடர்பாக கற்றல் முன்னேற்றங்கள் தொடர்பாக நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் போதுதான் அவர்களுக்கு நீங்கள் உதவி செய்ய முடியும். ஆகவே அவ்வாறு கேட்டு இந்த மாணவர்கள் 13 வருடம் தொடர்ச்சியாக கல்வியை பெற வேண்டிய நிலையில் இருக்கிறார்கள். அவர்களோட கனவெல்லாம் நிலவாகி இந்த ஒவ்வொரு பிள்ளையும் எதிர்காலத்தில் ஏதோ ஒரு நிர்வாகியாக கல்வியில் சிறந்து விளங்க வேண்டும் என்று நான் இந்த இடத்தில் இறைவனை பிரார்த்திக்கொண்டு இந்த மாணவர்களுக்கு எந்த துன்பமும் பெறாமல் அவங்கள இடைவிலகலோ அல்லது வரவொழுங்கினமோ ஏற்படாமல் கல்வியில் பின்னடைவான ஒரு நிலைக்கு போகிறதுக்கு நீங்கள் காரணம் இல்லாமல் இருக்க வேண்டும் என்று அன்பாக இந்த பெற்றோர்களை நான் கேட்டுக்கொள்வதோடு பாடசாலையின் பங்குதாரர்களில் நீங்கள் ஒவ்வொரு பெற்றோருக்கும் இங்கே பாடசாலை அபிவிருத்தி சங்கத்தின் உறுப்பினர்கள் ஒவ்வொரு பெற்றோரும் உறுப்பினர்கள் நீங்கள் சந்தா பணம் செலுத்துகின்றீர்கள். ஆகவே உங்களது பிரச்சனைகளை நீங்கள் அதிபர்களுடன் தொடர்பு கொண்டு கேட்க முடியும். உங்கள் மாணவர்களுக்கு தேவையான உதவிகளை நீங்கள் அவங்க ஆசிரியர் அதிபருடன் தொடர்பு கொண்டு அதை பெற்று மாணவர்களை சிறப்பாக வழி நடாத்துவதில் நீங்கள் முக்கியமாக பங்கெடுக்க வேண்டும். அதை விடுத்து பாடசாலைக்கு அனுப்பிவிட்டு உங்களுக்கு எந்தவித தொடர்பும் இல்லாதவாறு இருக்கக்கூடாது. அவ்வாறு இருந்தால் உங்களோட மாணவரை நீங்கள் சரியாக வழிநடத்த முடியாமல் போய்விடும். ஆகவே ஆசிரியருக்கு எந்த அளவு பொறுப்பு இருக்கின்றதோ அதே அளவு பொறுப்பு பெற்றோருக்கும் இருக்கின்றது. அதுக்காக நீங்கள் கற்பியுங்கள் பிள்ளைக்கு என்று சொல்லவில்லை. அவங்க கற்றலுக்கு தேவையான வசதி வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுங்க. இலவச பாடசாலையில் இலவசமாக சத்துணவு வழங்கப்படுகின்றது, சீருடை வழங்கப்படுகின்றது, புத்தகம் வழங்கப்படுகின்றது. அதே போல பொருளாதார நெருக்கடி உள்ள மாணவர்களுக்கு தேவையான கற்றல் உபகரணங்கள் வழங்கப்படுகிறது. ஷூ வவுச்சர் வழங்கப்படுகின்றது. இப்போது இந்த அரசாங்கத்தில் இன்னும் நிறைய வரப்பிரசாதங்கள் மாணவர்களுக்காக திட்டம் பெறாத மாணவர்களுக்காக 6000 ரூபாய் வவுச்சர் கொடுக்கிற செயற்பாடுகளும் கூட தற்பொழுது முன்னெடுக்கப்பட்டு கொண்டு வருகின்றது. ஆகவே அனைத்து வசதிகளும் இருக்கும் போது மாணவர்களை தொடர்ச்சியாக பாடசாலைக்கு அனுப்ப வேண்டிய பொறுப்பு ஒவ்வொரு பெற்றோரது கையிலையும் உள்ளது என கேட்டு இந்த பாடசாலை நிர்வாகத்துக்கு முழுமையாக நீங்கள் ஒத்துழைப்பை வழங்க வேண்டும் என்று கேட்டு விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். திருமதி கான தேவிமோகன் ஆசிரியர் அவர்களை அன்புடன் அழைக்கின்றேன். அனைவருக்கும் வணக்கம். மலையக்கல்வி அலுவலகத்திலிருந்து வருகிறது. இந்த தரமொன்று மாணவர்களை வரவேற்புக்காக அலங்கரித்து கொண்டிருக்கும் சிறப்பாக வழிநடத்தி நிகழ்வில் பங்கு கொண்ட எங்களது பாடசாலையின் இணைப்பாளர் திரு ரீட்டா கலைச்செல்வன் அவர்களுக்கு நன்மையை தெரிவித்துக் கொள்கிறோம். மற்றும் எங்கள் இந்த தரமொன்று மாணவர்களின் வரவேற்பினை வழிநடத்துவதற்காக அனுமதியினை வழங்கி பல வழிகளிலும் எங்கள் ஆசிரியர்களுக்கு தோளோடு தோன்று பல உதவிகளை புரிந்த வித்தியாலயத்தின் அதிபர் பிரதிபன் சார் அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்து எங்கள் இந்த தரமொன்று மாணவர்களை வரவேற்கும் வைபவத்தில் கலந்து கொண்டு சிறப்பித்த பாடசாலை அபிவிருத்தி சங்க செயலாளர் திரு குவன் அவர்களையும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். மற்றும் இத்தரமொன்று மாணவர்களை வரவேற்பதற்காக பல உதவிகளையும் செய்து சிறப்பித்து கௌரவித்து வரவேற்பினை சிறப்பாக வழிநடத்திய தரம் 2 ஆசிரியர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்.